பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் யாத்ராகமத்தில் இருக்க ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவது, யாக்கோபோட பிள்ளைகள்னு இருந்தவங்க ஒரு இஸ்ரவேல் தேசமாக உருவானது யாத்ராகமத்தில் தான். அடுத்ததா, இஸ்ரவேல் மக்களோட பண்டிகைகளில் ரொம்ப முக்கியமான பண்டிகை பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக செய்யப்பட்டது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்றது யாத்ராகமத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள் வரைக்கும் அவங்க கொண்டாடுற எல்லா பண்டிகைகளும் யாத்ராகமத்தில் தான் தொடங்கப்பட்டுச்சு. தங்கள் மத்தியில் உலாவி தங்களை வழிநடத்துகின்ற தேவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்து தங்களுக்கு நடுவில் ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்தது யாத்ராகமத்தில் தான். அந்த கூடாரத்துக்குள்ளே போய் தான் மோசேவும் ஆசாரியர்களும் ஆண்டவர் இடத்துல பேசினாங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய கூடாரம் எப்படி அமைக்கப்படணும், யாரெல்லாம் அதுக்குள்ளே வரலாம், உள்ளே என்னெல்லாம் இருக்கலாம், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவரே கட்டளையாக கொடுத்த காரியங்கள் 11 அதிகாரங்களாக யாத்ராகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்ததா, இஸ்ரவேல் மக்கள் இந்த நாள் வரைக்கும் அநேக பண்டிகைகளை பாரம்பரியமான வழியில் கொண்டாடிட்டு வராங்க. அது எல்லாவற்றையும் எப்படி கொண்டாடணும், எந்த முறைப்படி யாரெல்லாம் எப்படி செய்யணுன்றது யாத்ராகமத்தில் தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அடுத்ததா, வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டவரே தன் விரல்களால் எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் யாத்ராகமத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இதோட முக்கியத்துவம் என்னன்னு யாத்ராகமத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா, எகிப்தில் நடந்த 10 வாதைகள். இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் 10 வாதைகளை எகிப்தியர் மத்தியில் அனுப்புனாங்க. அந்த வாதைகள் எகிப்தியர் வணங்கிய 10 கடவுள்கள் ஆண்டவருக்கு நிகரே இல்லைன்றத எல்லாருக்கும் உணர்த்துச்சு. மோசேயை ஆண்டவர் அழைத்த நாள் முதற்கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இஸ்ரவேலர் மத்தியிலையும் எகிப்தியர் மத்தியிலையும் ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் யாத்ராகமத்தில் நம்ம பார்க்கலாம். மற்ற எந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலையும் இத்தனை அற்புதங்கள் ஒரே இடத்துல குறிப்பிடப்படலை. அடுத்ததா, முதலாக ஆண்டவரை பாடி துதித்த நிகழ்வு யாத்ராகமத்தில் தான் நடந்துச்சு. அதாவது, செங்கடலை பிளந்து அந்த பக்கம் கரைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா மிரியாமும் மோசேயும் ஆண்டவரை துதித்து பாடியது தான் வேதாகமத்தில் ஆண்டவரை துதித்து பாடிய முதல் பாடல். கடைசியாக ஜார்ஜ் மாரிஸ் என்ற ஊழியர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு நாள் நைட்டு தான் ஆச்சான். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே இருந்து எகிப்தை வெளியெடுக்கிறதுக்கு 40 வருஷம் தேவைப்பட்டுச்சான். ரொம்பவும் உண்மை இல்லை? சரி, இன்றைக்கி சொன்ன காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கோம் நான் நம்புகிறேன். வரும் நாட்களில் மற்ற புத்தகங்களில் இருக்க ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து கவனிங்க. God bless you.